எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ரகு கோபால். யூஎஸ் அதாவது அமெரிக்கா வந்து வேர்ல்டு லார்ஜஸ்ட் எக்கனாமி அப்படின்றதுனால யூஎஸ்ஸோடைய ஃபெடரல் ரிசர்வ், அந்த நாட்டினுடைய ஃபெடரல் ரிசர்வ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது அப்படின்னாலே ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு ரேலி ஸ்டார்ட் ஆகிடும். அதே மாதிரி நெகட்டிவாக இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நான் குறைக்க மாட்டோம், அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம் அப்படின்னாங்களே மார்க்கெட் வந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 500 புள்ளிகள் இருந்து நிஃப்டி வந்து அதனுடைய இம்பேக்ட் வந்து ஒரு 500 பாயிண்ட்ஸ்லேருந்து 800 பாயிண்ட்ஸ் வரைக்கும் யூஸ்வலாக வந்து நடக்கும். பாசிட்டிவாக நியூஸ் வந்தாலும் சரி, நெகட்டிவாக நியூஸ் வந்தாலும் சரி, அதுக்கு தகுந்த மாதிரி நிஃப்டி ரியாக்ட் ஆகும். இப்போ ரீசண்டாக நிஃப்டி அரவுண்ட் ஒரு 2000 பாயிண்ட்ஸ் வந்து பவுன்ஸ் பேக் ஆனது இந்த ஒரு பாசிட்டிவ் நியூஸை வச்சு தான். எப்போதுமே நியூஸ் வராதுக்கு முன்னாடி இன்வெஸ்டர்ஸ் அதுக்காக ப்ரெடிக்ட் பண்ணிவிடுவாங்க. இப்போ ரீசெண்டாக ஃபெட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க 50 பைசே வந்து இந்த வருஷம் வந்து குறைக்க போகிறோம் அப்படின்ட்டு. பட் ரீசெண்டாக லாஸ்ட் வீக் வந்த இன்ஃப்ளேஷன் டேட்டா, ஃபுட் அண்ட் எனர்ஜி இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நெகட்டிவாக வந்திருக்கு. ஸோ இது வந்து டிலே பண்ணும், இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பதை டிலே பண்ணும். மார்க்கெட்டும் லாஸ்ட்டு ஃப்ரைடே யூஎஸ் மார்க்கெட் வந்து நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. அட் ப்ரெசன்ட் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் நிஃப்டி 147 பாயிண்ட் வந்து நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நாளைக்கு இந்தியன் மார்க்கெட் வந்து ஹாலிடே, டியூ டு ரம்ஜான் ஹாலிடேன்றதுனால இந்தியாவில் வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து நாளைக்கு வந்து ஹாலிடே. டியூஸ்டே தான் வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும். மோஸ்ட் ப்ராபப்ளி நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. நிஃப்டினுடைய டெக்னிக்கல் சார்ட் எடுத்து பார்த்தோம்னா எப்போதுமே இருக்கிறதுலே லோவஸ்ட் பாயிண்ட்லேருந்து அடுத்த லோவஸ்ட் பாயிண்ட் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஓவரால் ட்ரெண்டை பொறுத்தளவுக்கு அப் ட்ரெண்டு. இந்த மாதிரி அப் ட்ரெண்டில் இந்த சப்போர்ட் நியர்பேல வரும்போதோ ஆர் சப்போர்ட்டில் டச் பண்ணிட்டோ எப்போ வேணாலும் மார்க்கெட் வந்து அப் சைடில் ஒரு ரிவர்சல் ஆகலாம். ஓவரால் ட்ரெண்டை தான் வந்து நம்ம பார்க்கணும். பொதுவாக மார்க்கெட் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும். இன்வெஸ்டர்ஸ், லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் வந்து பேனிக் ஆக வேண்டாம். இப்போ ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, ஒரு 40% வந்து டவுன் ஆகும், 30% வந்து டவுன் ஆகும். ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர்னால் என்ன டைம் ஃப்ரேமை பார்க்கணும், மெயினாக வந்து ட்ரெண்டை பார்த்தாலே போதும். டைம் வித் ட்ரெண்டு. நீங்கள் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் ஒரு 10 இயர் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மந்த்லி டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தாலே போதும். நீங்கள் டெய்லி டைம் ஃப்ரேம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. சப்போஸ் நீங்கள் ஒரு ஸ்விங் ட்ரேடர், ஒரு 3 மந்த் இருக்கும், 3 மந்த்லேருந்து 6 மந்த் வரைக்கும் என்னால் வெயிட் பண்ணணும், அது மேக்ஸிமம் ஒரு 1 இயர் வரைக்கும் கூட வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வீக்லி டைம் ஃப்ரேமில் பாருங்கள். வீக்லி டைம் ஃப்ரேமில் ஹிஸ்ட்ரி வந்து ஜஸ்ட்டு ஒரு 2 இயர்ஸோடைய ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தாலே போதும். டைம் ஃப்ரேம் வந்து ரொம்பவே முக்கியம். நீங்கள் ஒரு ஸ்விங் ட்ரேடராக இருந்துட்டு டெய்லியும் ஹவர்லியும் மார்க்கெட்டை செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மார்க்கெட் டெய்லியும் வந்து ஏற்ற இறக்கம் இருந்துட்டு தான் இருக்கும், ஒவ்வொரு ஹவர்லிலையும் ஏற்ற இறக்கம் இருந்துட்டு தான் இருக்கும். பட் நீங்கள் வந்து ஒரு 6 மந்த் டு 1 இயர் வரைக்கும் ஹோல்ட் பண்ணுறீங்க, ஒரு ஸ்டாக் ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஓவரால் 2 இயர்ஸோடைய ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டான்னு பாருங்கள். வீக்லி டைம் ஃப்ரேமில் அப் ட்ரெண்டான்னு பாருங்கள். பாட்டம் அவுட்டில் வரும்போது தாராளமாக பை பண்ணலாம். மோஸ்ட் ப்ராபபிலிட்டி பை சைடில் தான் இருக்கும். ஓகே, இதே நீங்கள் வந்து இன்ட்ராடேல நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க, இன்றைக்கே வாங்கி இன்றைக்கே க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஓவரால் ஹவர்லி ட்ரேடு வந்து பாருங்கள். ஹவர்லியில் அட்லீஸ்ட் ஒரு 10 days உடைய ட்ரெண்டு வந்து ஆர் அட்லீஸ்ட் ஒரு 1 week உடைய ட்ரெண்டு அப் ட்ரெண்டாக இருக்கா? ஸோ பை சைடில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பை சைடு ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா யூ டோன்ட் வரி. இப்போ லாஸ்ட் ஒரு 1 week வந்து இந்த மாதிரி அப் ட்ரெண்டில் இருக்குது. நீங்கள் ஒரு இடத்துல வந்து பை பண்ணிட்டீங்க, ட்ரெண்டு 1 week உடைய ட்ரெண்டு அப் ட்ரெண்டில் இருக்குது, நீங்கள் பை பண்ணிட்டீங்க. நீங்கள் பை பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே வந்தால் கூட அனதர் ஒரு பாயிண்டில் நீங்கள் வந்து ஆவரேஜ் பண்ணி ஈஸியாக தப்பிச்சிடலாம். பட் இதே நீங்கள் ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக போனீங்க, சப்போஸ் வந்து மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்குது, நீங்கள் இந்த இடத்துல செல் போயிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக மார்க்கெட் ரிவர்சல் ஆகிடும், அப்சைடு வந்து ஈஸியாக போயிடும். ஸோ ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்டு. சேம் நம்ம லைஃப்பும் அதே மாதிரி தான். கரெக்டான வேலை போகிறீங்க அப்படின்னா யூ டோன்ட் பாதர் அபவுட் எனிதிங் எல்ஸ். நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் அண்ட் டைரக்ட் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து April 2 இருக்கும். 1 day டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் வந்து April 5 வந்து இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே உள்ள அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு என்ரோல் பண்ணிக்கலாம். ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கவங்க லாஸ்ட் இயர்லேருந்து லாஸ்ட் ஒரு 6 மந்த் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கவங்களுக்குலாம்
மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், இண்டிவிஜுவல் ஷேர்ஸ் வாங்கியிருக்கவங்களுக்குலாம் மோஸ்ட் ஆஃப் தி மெம்பர்ஸ்க்கு வந்து லாஸ் தான் வந்திருக்கும், நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோம். பிகாஸ் மார்க்கெட் வந்து லாஸ்ட் ஒரு 6 மந்த்தாகவே டவுனில் தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து திரும்பியும் அப்சைடுக்கு ரைஸ் ஆகுமா, இந்த புல் ரன் வந்து ஸ்டார்ட் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்கணும். டெக்னிக்கலாக வந்து ஃபஸ்ட்டு வீக்லியில் எடுத்துக்கோங்க. ஓவரால் ட்ரெண்டுடைய சப்போர்ட் இந்த மாதிரி ஓவரால் அப் ட்ரெண்டில் எப்போ வேணாலும் திரும்பியும் அப்சைடு போகலாம். ஓகே, இப்போ இந்த திரும்பியும் இந்த புல் ட்ரெண்டுக்கு கன்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும். இங்கேருந்து டவுன் ஆகுது பாருங்க, இந்த டாப்ல இருந்து டவுன் ஆகுது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்டு அப்சைடில் வந்து பிரேக் அவுட் ஆகும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து கீழே ஃபால் ஆகிட்டு இந்த சப்போர்ட் எடுத்து அப்சைடு ரிவர்சல் ஆகலாம். செகண்ட் பாயிண்ட் வந்து அப்படி அப்சைடு ரிவர்சல் ஆகும்போது இங்கேருந்து டவுன் ஆகுது பார்த்தீங்களா, இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து பிரேக் அவுட் ஆகும், அப்சைடு பிரேக் அவுட் ஆகணும். பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு புல் ட்ரெண்ட் வந்து திரும்பவும் அப்சைடு வந்து ரைஸ் ஆகும். எப்படி வந்து இப்போ இந்த இடத்துலலாம் எப்படி ரைஸ் ஆகுது, இப்போ இது வரைக்கும் ஓவரால் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் தான். இந்த சைட்வேஸ் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆன உடனே, இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆன உடனே அகைன் ஒரு புல் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுதா இந்த இடத்துல. இப்போ இங்கே இந்த இடத்துல பாருங்கள், ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டு அகைன் புல் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுதா. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த சைட்வேஸ் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆன உடனே இங்கே ஒரு புல் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுதா. ஸோ அதே மாதிரி தான் ஓவரால் ட்ரெண்டில் இப்போ ரைட் நோ மார்க்கெட் வந்து இந்த சைட்வேஸ் மார்க்கெட் வந்து அப்சைடு பிரேக் அவுட் நடந்திருக்கு. நீங்கள் டேல வச்சு பார்த்தீங்கன்னா டேல வச்சு பார்த்தீங்கன்னாக்கா, டே டைம் ஃப்ரேமில் வச்சு பார்த்தீங்கன்னாக்கா அப்சைடு பிரேக் அவுட் நடந்திருக்கா. ஸோ இந்த அப்சைடு பிரேக் அவுட் வந்து ரைட் நோ இந்த இடத்துல ஒரு 2 to 3 டேஸ் வந்து கன்சால்டேஷன் வந்து நடக்கு. இது ஒன்லி ஃபார் ஒரு பிரேக் அவுட் நடந்தது அப்படின்னா எப்போதுமே அந்த பிரேக் அவுட் ஆன இடத்துல ரீடெஸ்ட் வந்து எடுக்கும். சப்போஸ் வந்து ஒரு பிரேக் அவுட்டுக்கு முன்னாடி ஒரு கேப் அப் நடக்கும். இப்போ இந்த மாதிரி வந்து ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் எப்படி நடக்கும்னா ஒரு கேப் அப் ஆகி பிரேக் அவுட் நடக்கும். அப்போ இந்த மாதிரி நடக்கும்போதும் இந்த கேப் ஃபில்லிங்கும் நடக்கும், இந்த பிரேக் அவுட்டுக்கு உண்டான ரீடெஸ்ட்டும் நடக்கும். அகைன் வந்து இந்த ட்ரெண்ட் வந்து அப்சைடு வந்து ரைஸ் ஆகும். ஸோ ரைட் நோ மார்க்கெட் வந்து இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனில் வந்து எப்படி நடந்துட்டு இருக்குன்னா, இந்த டபுள் டாப் இருக்கு பாருங்க. இப்போ இந்த இடத்துல ஏதோ ஒரு காரணத்தினால இன்வெஸ்டர்ஸ் வந்து செல் பண்ணியிருக்காங்க. இதே ப்ரைஸ் திரும்பவும் அதே ரீஜனுக்கு வரும்போது மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆகுது. டபுள் டாப் ரீஜன் ஃபர்ஸ்ட்டு, செகண்ட் வந்து இந்த பிரேக் அவுட்டுக்கு உண்டான ரீடெஸ்டிங் பொசிஷனு. ஓகே, திரும்பவும் இந்த ட்ரெண்டு அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம். நமக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது 23,100, 22,800. ஸோ இது ரெண்டுமே நமக்கு வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஓவரால் ட்ரெண்டு வந்து அப்சைடு வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு வரக்கூடிய ஒரு 6 மாதத்துக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு புல் ட்ரெண்டை நோக்கி போகலாம். ஓகே, இது வந்து நிஃப்டியை பொறுத்தளவுக்கு அலாங் வித் மற்ற இண்டெக்ஸை நம்ம பார்க்கும்போது இதை வந்து ஓரளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிறீங்க, நம்ம வந்து இந்த பேங்க் நிஃப்டினுடைய டெக்னிக்கல் சார்ட்டை வந்து எத்தனை பேர் நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணியிருப்பீங்கன்னு தெரியல, பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. கரெக்டாக இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகும்போது நெக்ஸ்ட்டு எங்கே போய் நிற்கும், இந்த சார்ட்லாம் நான் போடல, இந்த ஒரு இதில் தான் இருந்தது. இங்கே பிரேக் அவுட் ஆகும்போது இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் இருக்குது. இந்த சைட்வேஸ் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா இனிஷியலாக ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் 50,600 கரெக்டாக இங்கே வந்து நின்றுச்சு. அடுத்து எங்கே போகும் அப்படின்னா இந்த சைட்வேஸ் மார்க்கெட் இங்கேருந்து வரதுல இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டில் வந்து ஒரு சேனல் மாதிரி ஃபார்ம் ஆகும். இதுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நான் போட்டு வச்சுருந்த மாதிரியே சேம் கரெக்டாக இங்கே வந்து நிற்கிது. ஓகே, ஸோ ஹியர் ஆஃப்டர் ஒரு புல் ட்ரெண்ட் அப்படின்னா 52,180க்கு மேலே ஒரு டே கேண்டில் வந்து அப்சைடு வந்து க்ளோஸ் ஆகணும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல ஒரு லைக் வந்து ஒரு பாக்ஸ் டைப்பாக வருதா, இந்த ப்ரீவியஸ்லையும் இங்கேயும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகுதா, இதே ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்குதா, லைக் வந்து இங்கே வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஓகே, ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுதா. ஸோ ஹியர் ஆஃப்டர் 52,180க்கு மேலே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆனால் மட்டுமே ஸ்ட்ராங்கான அப்சைடு புல் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டில் இருக்குது.
பொசிஷனல் ட்ரேடர்ஸ் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு வெயிட் பண்ணுங்க. இதே நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ப்ரைவேட் செக்டார் ஃபினான்ஷியல் நிஃப்டி ஃபினான்ஷியல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்காக அப்சைடு பிரேக் அவுட் ஆகிருப்பாங்க. ஸோ மோஸ்ட் பாசிட்டிவ் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து நிஃப்டி ஃபினான்ஷியல் பின் நிஃப்டியில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், கோல்டு எஸ்பெஷலி கோல்டு ரிலேட்டடான ஸ்டாக்ஸு, மணப்புரம் ஃபினான்ஸு, தங்கமயில் ஜுவல்லரிஸ், டைட்டன், இந்த மாதிரி கோல்டு ரிலேட்டடான ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். நிஃப்டி ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ், பஜாஜ் ஃபினான்ஸு, ஸோ இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோட ரெக்கமெண்டேஷன் கிடையாது, நம்ம வந்து ஜஸ்ட்டு எஜுகேஷனல் பர்பஸாக எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்களுடைய டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் வச்சு செக் பண்ணி பாருங்கள். ஃபைன். ஸோ இது வந்து அப்சைடில் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. 24,530 வந்து நமக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து நிஃப்டி ஃபினான்ஷியல் செக்டார். செகண்ட் வந்து ப்ரைவேட் பேங்க்ஸ். ப்ரைவேட் பேங்க்ஸில் கூட அப்சைடு பிரேக் அவுட் ஆகிருப்பாங்க. இந்த சேனல் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து நமக்கு வந்து இது வரைக்கும் சைட்வேஸ் டவுன் ட்ரெண்டில் இருந்தது. இந்த சேனல் அப்சைடு பிரேக் அவுட் ஆகிருக்கு. செகண்ட் வந்து பாசிட்டிவ் வந்து இது வரைக்கும் இந்த ட்ரெண்டு டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆயிருந்ததா, இப்போது இந்த ட்ரெண்டுடைய அப்சைடும் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து நிஃப்டி ப்ரைவேட் பேங்க்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. இதுலேயும் நம்ம வந்து ரீசெண்டாக பார்த்தது 2 பேங்க் வந்து பார்த்தோம். ஒன்று கோட்டக் மஹிந்திரா பேங்க்கு வந்து, இன்னொன்று வந்து ஃபெடரல் பேங்க். ஸோ ஃபெடரல் பேங்கோட கிட்டத்தட்ட 2022 வந்த இந்த ட்ரெண்டுடைய சப்போர்ட்டில் கரெக்டாக சப்போர்ட் எடுத்து அப்சைட் ரைஸ் ஆகுதா. ஸோ இதுவுமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பாசிட்டிவில் தான் இருக்குது. செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து ப்ரைவேட் பேங்க்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. பிஎஸ்யூ பேங்க்ஸை பொறுத்தளவுக்கு இப்போ வரைக்கும் டவுன் சைடு பிரேக் அவுட்டில் தான் இருக்குது. பிரேக் அவுட்டுக்கு முன்னாடி ரீடெஸ்டிங். ஐடி ஸ்டாக்ஸ் வந்து ஒரு பாட்டம் அவுட் ஆயிருக்கு. ஐடி வந்து லைக் வந்து ஸ்விங் ட்ரேடர்ஸ் ஐடி ஸ்டாக்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் பாட்டம் அவுட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு அடுத்து அப்படின்னாக்கா நீங்கள் மெட்டல் செக்டாரில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓவரால் ட்ரெண்டுடைய அப்சைடு வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஓகே, மெட்டல்ஸ் அண்ட் எனர்ஜியில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். ரிமைனிங் இருக்கக்கூடிய செக்டார்ஸ்லாம் இப்போ வந்து நமக்கு வந்து ஃபார்மா செக்டாராக இருக்கட்டும், ஓவரால் ட்ரெண்டுடைய டவுன் சைடு தான் பிரேக் அவுட் ஆயிருக்கு. அதே போல் ரியாலிட்டி செக்டாராக இருக்கட்டும், டவுன் சைடில் தான் பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு. ஸோ அந்த செல் ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட் வந்து ஸ்டில் நோ கண்டினியூ தான் இருக்குது. ஒரு புல் ட்ரெண்டு அப் ட்ரெண்டு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறது. நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயில் வந்து பார்க்கலாம். க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எப்போதுமே வீக்லியில் வந்து பார்க்கணும். வீக்லி டைம் ஃப்ரேமில் இந்த ஒரு அப் ட்ரெண்டில் தான் மார்க்கெட் வந்து லாஸ்ட் ஒரு 4 வீக்ஸாக இந்த ட்ரெண்டோடைய சப்போர்ட்டில் இருக்குதா. 5940-45 இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து அப் சைடு வந்து ரைஸ் ஆகுது. ஸோ மார்க்கெட் வந்து பாட்டம் அவுட் ஆயிருக்கு. ஒவ்வொரு முறையும் இந்த சப்போர்ட் எடுத்து தான் அப் சைடு வந்து ரைஸ் ஆகுது. இப்போ இதுக்கு அடுத்து டே டைம் ஃப்ரேமில் செக் பண்ணி பாருங்கள். அப் ட்ரெண்டு, அந்த அப் ட்ரெண்டுடைய சப்போர்ட்டில் இந்த மாதிரி ஒரு சேனல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இதோட அப் சைடு பிரேக் அவுட் ஆயிருக்கா. ஸோ பிரேக் அவுட் ஆகிட்டு அகெயின் ரீடெஸ்ட் ஆகுது பாருங்க. இப்போ க்ளோசிங் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே இருக்குதா. ஓகே, ஸோ ஹியர் ஆஃப்டர் மார்க்கெட் வந்து இதோடைய இந்த ஓப்பன் பிளேஸ், அதாவது 6000க்கு மேலே ரைஸ் ஆகும்போது திரும்பவும் இந்த ட்ரெண்டு அப் சைடில் போகும். மேலே ரைஸ் ஆகி இந்த ப்ரீவியஸ் கேண்டலுடைய ஹையை கட் பண்ணும்போது திரும்பவும் இது ரீடெஸ்ட் எடுத்து அப் சைடு போகிற மாதிரி தான். இந்த பிரேக் அவுட்டுக்கு ரீடெஸ்ட் எடுத்து அப் சைடு போகிற மாதிரி தான். ஸ்ட்ராங்காக அப் சைடு ரிவர்சல் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு இந்த ட்ரெண்டும் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஓகே, இதையும் கவனிச்சு பாருங்கள். இதுவும் ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டில் தான் நிற்குது. இன்கேஸ் இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே, அதாவது எக்ஸாக்டாக சொல்லப்போனால் 6020 6030க்கு மேலே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆயிடுச்சுனாலே ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பொசிஷனல் ட்ரேடர்ஸ் பை சைடில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு கோல்டை பொறுத்தளவுக்கு இப்போ மார்க்கெட் வந்து இது வரைக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இந்த சைட்வேஸ் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. பிரேக் அவுட் ஆகி அப்சைட் ரைஸ் ஆகுது. செகண்ட் பாயிண்ட் வந்து இது வரைக்கும் ரைஸ் ஆன
இந்த ட்ரெண்டுடைய சப்போர்ட் எடுத்து சி பாயிண்ட் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் ரைஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. கோல்டை பொறுத்தளவுக்கு 88ங்கிறது வந்து 88,000ங்கிறது சப்போர்ட் ஆகும். அப்சைடில் வந்து 90,000 அண்ட் 90,400 வந்து ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கும். ஸோ தொடர்ந்து அப் டு 88,000 வரைக்கும் இந்த வாரமும் பை சைட்லேயே வந்து இருக்கலாம். டுவோர்ட்ஸ் 90,000 அண்ட் 90,400 வரைக்கும் அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் டபுள் பிரேக் அவுட் இது வரைக்கும் சைடுவேஸ் மார்க்கெட்டும் அப்சைடில் பிரேக் அவுட் ஆயிருக்கு. இங்கேருந்து ரைஸ் ஆன இந்த மார்க்கெட்டுடைய ட்ரெண்டுடைய சப்போர்ட் லைன்லேயும் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் ரைஸ் ஆகுது. ஸோ கோல்டை பொறுத்தளவுக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான பை சைடில் தான் இருக்குது. ஓவராலாக நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பிரேக் அவுட் ஆகிருக்கு. டபுள் டாப் எடுத்து மார்க்கெட் வந்து அந்த பிரேக் அவுட்டுக்கு உண்டான ரீடெஸ்டிங் தான் எடுக்குது. ஓகே, 23,000 அட் 23,100ங்கிறது மேக்ஸிமம் சப்போர்ட்டாக இருக்கும். திரும்பவும் இந்த புல் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபைன். இந்த வாரம் இந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் தான், பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஃபைன். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. உங்களுடைய கருத்துக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இதே போல் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம்.